கோயிலா இல்ல கோட்டையான்னு ஆச்சரியமா இருக்கா? இது கோயில் தாங்க. திருவெள்ளரை திருக்கோயில். வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு ஆலயம். இந்த கோயில நீங்க போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா முதலில் இருக்கக்கூடிய 18 படிகள் 18 பகவத்கீதை அத்தியாயங்களை குறிக்கிறது. பின்னாடி வரக்கூடிய 4 படிகள் 4 வேதங்களை குறிக்கிறது. அடுத்து வரக்கூடிய 5 படிகள் பஞ்சபூதங்களை குறிக்கிறது. அடுத்து வரக்கூடிய 24 படிகள் காயத்ரி மந்திரத்தில் உள்ள 24 எழுத்துக்களை குறிக்கிறது. அதாவது இத்தனை விஷயங்களை விட உயர்ந்தவர் இந்த பெருமாள். சிபி மன்னர் காலத்தில் திருமாலோடு 3700 வைணவ பெரியோர்கள் வாழ்ந்த ஸ்தலம் இது. சிபி மன்னர் இங்கு வந்திருந்த போது அவருக்கு வராகமூர்த்தி அருட்காட்சி தந்து ஆட்கொண்ட ஸ்தலம். மார்கண்டேய மகரிஷியின் ஆணைப்படி இங்கு திருமாலுக்கு பிரம்மாண்ட ஆலயம் எழுப்பி வழிபட்டார் சிபி சக்கரவர்த்தி. திருமகள் தவமிருந்து பெருமாளை அடைந்த ஸ்தலம். பெருமாள் புண்டரீகாட்சி பெருமாள், தாயார் பங்கஜவல்லி தாயார். தேங்க்யூ.